மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தர் கல்யாணி மதிவாணனை பதவி நீக்கம் செய்து மதுரை உயர்நீதிமன்ற கிளை பிறப்பித்த உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தராக கல்யாணி மதிவாணனை நியமித்தது செல்லாது என்று அறிவிக்க கோரி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மதுரையைச் சேர்ந்த சந்திரன், இஸ்மாயில் உள்ளிட்ட 4 பேர் வழக்கு தொடர்ந்தனர். பல்கலைக்கழக மானியக் குழு விதிகளின்படி 10 ஆண்டுகள் பேராசிரியராக பணியாற்றியவரே துணைவேந்தராக நியமிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் கல்யாணி மதிவாணன் நியமனத்தை ரத்து செய்து மதுரை உயர்நீதிமன்ற கிளை தீர்ப்பளித்தது. இவ்வழக்கில் கல்யாணி அப்பீல் செய்யவும் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் மதுரை உயர்நீதிமன்ற கிளை தீர்ப்பை எதிர்த்து கல்யாணி மதிவாணன் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை விசாரணைக்கு ஏற்ற உச்சநீதிமன்றம் மதுரை உயர்நீதிமன்ற கிளை பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்தது. இதையடுத்து இவ்வழக்கு முடியும் வரை அல்லது இடைக்கால தடை விலக்கப்படும் வரை துணைவேந்தர் பதவியில் கல்யாணி மதிவாணன் நீடிப்பார்.